Beyond infinity and back again. Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சக்திவே. டுடே நம்ம வந்து நிஃப்டி எந்த லெவல்ல இருக்கோம், ஸோ நம்ம எங்கே என்ட்ரி எடுக்க முடியும், எந்த வியூவில் இருக்குது, நம்மளோட வியூ என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் பார்த்துருவோம். குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து நமக்கு வந்து -220 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் நெகட்டிவ்ல இருக்காங்க. ஸோ வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டும் நமக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்குது, ஏசியன் மார்க்கெட்டும் நெகட்டிவ்ல மோரார்லெஸ் நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து -6 பாயிண்ட்ஸில் இருக்காங்க, 16,470 இருக்காங்க. ஓகேங்களா. நான் எதிர்பார்க்கறது ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஆல்வேஸ் குட்டு தான், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறது நமக்கு ஆல்வேஸ் குட்டு தான். ஓகேங்களா. இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேற்று வந்து நமக்கு வந்து 1500 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ. ஓகேங்களா. டிஐ வந்து நமக்கு வந்து டிஐ எவ்வளோ வாங்கியிருக்காங்க, டிஐ வந்து 999 கோடி வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் ஸ்டில் வந்து எஃப்ஐஐ வந்து செல்லிங் தான் இருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ வந்து நமக்கு செல்லிங் இருக்காங்க, மார்க்கெட் எல்லாமே வந்து நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ நான் என்னோடய வியூ வந்து டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட வியூவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி சார்ட் நம்ம பார்த்துருவோம். சார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நேற்று வந்து காலையில் 16,638 ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஸ்டார்ட் பண்ணாங்க. 16,490 பக்கம் வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப 16,570 வந்து திரும்பவும் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ மார்க்கெட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16,485 முடிஞ்சது. ஆனால் இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 16,470. ஸோ எதிர்பார்க்குறது என்னென்னா இந்த ஃப்ளாட்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத மார்க்கெட் எதிர்பார்க்குறேன். 16,470 75 அந்த மாதிரி ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு இப்போ நான் என்னோடய வியூ வந்து டவுன் சைடு இருக்குது. ஸோ வந்து டவுன் சைடு போனால் நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னா நமக்கு 16,306 நமக்கு வந்து சப்போர்ட் 1 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ ஒரு சப்போர்ட் 1 ஆகும். அதை பிரேக் பண்ணி கீழே போகுங்கிற பட்சத்தில் நமக்கு அடுத்த டார்கெட் வந்து 16,087. ஓகேங்களா. அடுத்த டார்கெட்டு 16,087 நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் டார்கெட் நமக்கு 16,300, அதை பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் நமக்கு 16,087. ஓகேங்களா. ஸோ இதை இப்போ வந்து மார்க்கெட் வந்து அப்சைடு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் R1 வந்து நமக்கு வந்து 16,637 நமக்கு வந்து R1 இருக்குது. ஸோ அது வந்து பிரேக் பண்ணி மேலே போங்கிற பட்சத்தில் நமக்கு 16,748. ஸோ இது வந்து நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நான் எதிர்பார்க்குறது என்னவா இருக்கும் அப்படின்னா நான் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டு நான் எதிர்பார்க்குறேன். இந்த 2-3 டேஸே நான் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டை எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ 16,300 to 16,740 வந்து நமக்கு மார்க்கெட்டு முடியும் அந்த எக்ஸ்பைரி அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வந்து இந்த லெவலுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறதா இருந்ததுன்னா நான் இன்றைக்கி வந்து என்னோடய வியூ டவுன் சைடில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து மார்க்கெட்டு நேற்று லோவை வந்து பிரேக் பண்ணி கீழே போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய வியூ டவுன் சைடு. அப்படி சப்போஸ் வந்து கொஞ்சம் தூரம் மேலே போகிறாங்கன்னா நமக்கு 16,470 ஓப்பன் பண்ணிவிட்டு 16,500 டச் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ கீழே வந்துட்டு 16,300 வந்து நமக்கு வந்து திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16,300 வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நமக்கு இந்த லெவலில் 16,400 நியர்பை அந்த லெவலில் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்ப்போங்க எப்படி மார்க்கெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எப்போவுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க, பிகினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ என்ட்ரி எடுக்கிறப்ப கரெக்டான என்ட்ரி எடுங்க, தப்பான என்ட்ரி எடுக்காதீங்க. என்ட்ரி எடுக்கிறப்போ வந்து அந்த மூவிங் ஆவரேஜ் நியர்பை மூவிங் ஆவரேஜில் தான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். அவே ஃப்ரம் மூவிங் ஆவரேஜில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்குவாங்க. சரிங்களா. நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம், எந்தெந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருக்கு, ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணோம், டார்கெட் புக் பண்ணோங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. நம்ம அன்டில் தென் பை சக்திவேல். Beyond infinity and back again. I'm to them. Young dog and a talking.
பண்ணுங்கள்.